ஸோ இது வரைக்கும் விடாமுயற்சி படம் பார்த்தீங்கன்னா 220 crores வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில். அண்ட் அதே மாதிரி விடாமுயற்சி படத்தோட தியேட்ரிக்கல் ரிலீஸ் பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் 1000 தியேட்டரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய வசூல் சம்பவம் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ரிலீஸுக்கு அப்புறமா நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ், நிறைய மிக்சட் ரிவ்யூஸ்லாம் வந்துச்சு. பட் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு படம் வந்து இந்தளவுக்கு வந்திருக்குது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா படத்தோட ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு மகிழ் திருமணி அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு, நம்ம ஏகே படத்தில் ஒவ்வொரு சீனுக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேக்கிங் வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க படத்தில். ஒரு பக்காவான ஹாலிவுட் படம் ரேஞ்சுக்கு தான் இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தமிழில் மட்டும் எடுக்காமல் இங்கிலீஷில் மட்டும் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு ஹாலிவுட் படமாகவே தான் இருந்திருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா தமிழுக்கு ரிலேட்டட் நம்மதே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் படம் ரேஞ்சுக்கு தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படத்தை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாக பார்த்தீங்கன்னா சினிமா லவர்ஸ் யார் யார் இருக்காங்களோ எல்லாமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சில தற்குறிங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து மொக்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் தாண்டி இந்த படம் பார்த்தீங்கன்னா வேற லெவலான சம்பவம் பண்ணிட்டு வரத ஒரு உண்மையான விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விடாமுயற்சி படத்தோட கலெக்ஷன் அப்படின்றது 220 crore தமிழ்நாட்டில் பண்ணியிருக்குது. இது வரைக்கும் மட்டுமே தகவல் கிடச்சிருக்கு. இதை பற்றி ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரிவ்யூ பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.